சிவா திருச்சிற்றம்பலம் குருவை போற்றி திருவை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி வாழிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி தேவாரம் போற்றி. தேவாரம் திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறை பதிகை எண் 43 தலம் திருக்குடி திருக்கற்குடி மந்திர எண் 8. 8வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. 8வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. மூங்கில்கள் தழைத்து இத்தலத்தில் காணப்படுகிறது. அந்த மூங்கில்களை ஆண் யானைகள் வளைத்து வேகமாக விடுகின்றன. ஆண் யானைகள் வளைத்து வேகமாக விடுகின்றன. அந்த மூங்கில்கள் மேகத்தை கிழிக்கின்றன. அடுத்த பேராகிராஃப் எழுதுங்க. ராவணன் வாள் போரில் செய்வதில் வல்லவன். அந்த ராவணனை கைலை மலையின் கீழ் அழுத்தியவர் இறைவர். கைலை மலையின் கீழ் அழுத்தியவர் இறைவர். அதனால் அவனுடைய தோள்களும் தலைகளும் வாங்க சிவார்ப்பணம் குருவே போற்றி நெறிந்தன. அவ்வாறு நெகிழும்படி புகழுடைய தன் கால் விரலால் இறைவன் ஊன்றினார். மந்திரத்தில் வேய் என்று ஒரு வார்த்தை இருக்கும். வெயில்னா மூங்கில், கரினா யானை, காளம்னா கருமை, இப்போ இந்த மேகம் மூங்கில கிழிக்கிறதுக்கு என்ன சைவ சித்தாந்தம் சொல்றதுன்னு நம்ம யோசிப்போமல்ல. இந்த உரையில் சொல்லியிருக்காங்க பாருங்க, அப்படி படிக்கிறேன் பாருங்க. திருவருளினுடைய துணை இருந்தால் குறிப்புரை. திருவருள் துணை இருந்தால் ஆணவமலம் கீறப்படும். ஆணவமலம் என்ற படலம் கீறப்படும். கருணை மலையை காணலாம். கண்ணில் படலத்தை கீறிட்டோம்னா கண்ணு தெரியுதுல்ல, அது மாதிரி ஆணவ படலத்தை கீறலாம், கருணை மலையை காணலாம். இப்போ இதில் இருக்கிற இயற்கை காட்சிக்கு எல்லாம் நீங்கள் சித்தாந்தம் சொல்லணும் தானே அர்த்தம் அப்படின்னா. ஆனால் இதை சொல்கிறதும் இல்லை, சொன்னால் அதை யாற்றுக்கிட்டதே இல்லை. 2 சைவ சித்தாந்தம் எவ்வளோ பெரிய செய்தி இதில். இந்த புக்கே கொண்டு போய் சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. எவ்வளோ பெரிய செய்தி இதெல்லாம். இந்த அடிப்படையில் தான் சைவ சித்தாந்தத்தை நம்ம படிக்கணும். நமக்கு யோகம் கிடைச்சது. படிக்கிறாங்க, படிக்காமல் போகிறாங்க. நம்மளே இறைவன் என்ன செய்தார், படிக்க வச்சார். அதான் மந்திரத்தை படித்து பாருங்க. வாளமர் வீர நினைந்த ராவணன், வாழ்போரில் வல்லவன் ராவணன், மாமலையின் கீழ் தோழமர் வன்தலை குன்ற தொல்விரல் ஊன்றிய துணைவர். அது வரைக்கும் சந்தேகம் இல்லை. தாளமர்னா அடிப்பக்கம் உறுதியாக இருக்கிறன்னு அர்த்தம். வேயினா மூங்கில், தலை பற்றி உச்சியை பிடித்து தாழ் கிரி விட்ட கரினா ஆண் யானை அந்த மூங்கில விடுது. அது வேகமாக போய் காளமதார் கருப்பாக இருக்கிற மேகத்தை போய் கீறுது. இந்த இயற்கை வர்ணனையில் நம்ம என்ன இறைவளம் எடுக்கணும். அருள் ஆணவமல படலத்தை கிழிக்கிறது, கருணை மலையை ஆன்மா பார்க்குது. இதுதான் எவ்வளோ பெரிய செய்தி. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க.
மந்திரம் 9. வண்டுகள் இசைபாட பெரிய சோலையின் நிழலைக் கண்டு மயில்கள் ஆடுகின்றன. இறைவன் அயன்மால் காண அரியர். இடபத்தில் வருபவர். இதுல இயற்கை வர்ணனை என்ன சொல்லுங்க? வண்டுகள் இசைபாட சோலையின் நிழலைக் கண்டு மயில்கள் ஆடுது. சைவ சித்தாந்த பொருள் சொல்லியிருக்காங்கங்க. குறிப்புரையில் எழுதுறீங்களா? இறைவன் திருவடியில் ஆன்மா திளைத்திருக்கிறது. அவ்வாறு மகிழ்ந்திருப்பவர்கள் சிவ யோகிகள். அவர்கள் நாதமும் இறைவனும் ஒன்றுதான். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. நாதத்தின் இன்னிசை கேட்டு ஆனந்த கூத்து ஆடுகிறார்கள். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, மயில யோகிகளோட ஒப்பிடணுங்க. வண்டிசையை பிரணவ ஓசையோட ஒப்பிடணும், ஓங்கார ஓசையோட ஒப்பிடணும். எவ்வளவு பெரிய செய்தி என்ன சார்! இதை நான் சொல்லலை, அங்கே சொல்லியிருக்குது. நான் சொன்னால் இவரை யார் சொல்ல சொன்னாங்கிறான். சொன்னான்னு சொன்னது மட்டும் இல்லை, வகுப்பு போட்டுட்டு ஓடிட்டானுங்க. இதெல்லாம் யார் கேட்டால் இவர் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டு. தண்டமர் தாமரையானும் தாவியும் மண்ணை அளந்து கொண்டவனும் அறிவொன்னா கொள்கையர் வெள்விடை ஊர்வர் வண்டிசை ஆயின பாட நீடிய வான்பொழில் நீழல் கண்டமர் மாமையில் ஆடும் கற்குடி மாமலை ஆறு. புரியுதுல்ல? தேவாரம் நிறைவு திருவாசகம் படி 2 மந்திரம் சூப்பராக அழகான மந்திரம் சார்.